வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான வெள்ளரி பழம் வச்சு மில்க் ஷேக் தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது ஆப்பிள் ஜூஸ் மாதிரியே இருக்குன்ட்டு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளரி பழத்தினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, இது வெப்பத்தினால் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு உகந்ததா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தலை சுற்றல், மயக்கம், பித்தத்தை சரி செய்யறதுக்கு, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய ஏற்றது. வெள்ளரி பழம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ இந்த வெய்ய காலத்துல வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது உடல் சுட்ட தணிக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த சைஸ்ல ஒரு வெள்ளரி பழம் எடுத்திருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் பக்கம் வரும். இதோட மேல் தோலை சீவிட்டுங்க, உள்ள இருக்கிற விதை பகுதியெல்லாம் நீக்கிக்கலாம். இப்ப மேல் தோல் எல்லாம் சீவியாச்சுங்க. இப்ப உள்ள இருக்கிற விதை பகுதியை நீக்கிக்கலாம். இப்போ உள்ள இருக்கிற விதை பகுதியெல்லாம் நீக்கியாச்சுங்க. சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பக்கம் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. வெள்ளரி துண்டுகள் நறுக்கி வச்சதை இது கூட சேர்த்திக்கலாம் மிக்சி ஜார்ல. இது கூடவே இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை. நீங்க சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்த்திக்கலாம். நல்ல குண்டு குண்டா பெரிய வெள்ளை கற்கண்டு இருக்கு, அதுவும் கூட சேர்த்திக்கலாங்க. அது போக தேனும் கூட கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் சர்க்கரை தாங்க சேர்த்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அளவா சேர்த்தி மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாங்க. ஜில்னஸ் வேண்டிங்க 3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். விருப்பப்படாதவங்க தவிர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுங்க. இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாங்க. நல்லா மணமா இருக்கும் மில்க் ஷேக்கு. விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா அரைச்சிருக்கேங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம், ரொம்ப திக்கா இருக்கிறதுனால. ஐஸ் கியூப்க்கு பதிலாக நீங்க பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லான பால் கலக்கிக்கிட்டா நீங்க ஐஸ் கியூப் சேர்த்த வேண்டியதில்லை. ஜில்லுன்னு குடிக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ சரியா இருக்குங்க. டம்ளருக்கு மாத்திக்கலாம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது ஆப்பிள் ஜூஸ் மாதிரியே இருக்குன்ட்டு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளரி பழம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ இந்த வெய்ய காலத்துல வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது உடல் சுட்ட தணிக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இது மேலேயே அலங்கரிக்க கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்திக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டா பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்திக்கலாம். இப்ப கோடைக்கேற்ற அருமையான சுவையில சத்தான சுவையான ஆரோக்கியமான வெள்ளரி பழம் வச்சு மில்க் ஷேக் செய்துட்டங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.